அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா Redmi X அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. உண்மையிலேயே Redmi X அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பூஃப் தானா இது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்புலேருந்து Redmi X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் வந்து பல இடங்களில் வந்து பார்க்க முடியுது. ஸோ உண்மையிலே Redmi X அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா அப்படின்லாம் இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் முதல்ல. ஸோ Redmi Xல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கும் அப்படின்ற நியூஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. பட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது தவிர்த்து வேறு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து Snapdragon 855 வருமா, இல்லை Snapdragon 710 வருமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வந்து அந்த நியூஸ்லேயே நிறைய நியூஸில் ஒரு விதமான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து போட்டுருக்காங்க. சப்போஸ் 855 வரதா இருந்துச்சுன்னா இது வந்து இருக்கக்கூடிய சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Mi 9 இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகக்கூடிய அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மொபைல் அதுதான் வந்து இப்போ வந்து இருக்க போகுது. பிப்ரவரி மாதத்தில் MWC வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த MWCயில் உங்களுக்கு இந்த Mi 9 வந்து லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஷோ கேஸ் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி இல்லை 710 இருந்துச்சு, Snapdragon 710 இருக்கும் பட்சத்தில் என்ன ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Redmi Note 7 Pro-வாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ Redmi Note 7 வந்து ஆல்ரெடி சேனல் லான்ச் பண்ணிட்டாங்க. Snapdragon 660 வந்தது. அதனை விட பெட்டர் ப்ராசஸராக இருக்கும். அது போக கேமராவும் உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கேமரா இந்த Redmi X-க்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த 48 மெகா பிக்சல் கேமராவை வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனோடய நம்ம கம்பேர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதோட பெட்டர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய Redmi Note 7 Pro-வை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, Redmi X அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து தனியாக வந்து லான்ச் பண்ணாமல் இது வந்து வேறு ஏதாவது பேர் லான்ச் ஆகும். அதாவது Redmi Note 7 Pro-வாக இருக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Mi 9 இருக்கலாம். ஸோ இந்த இரண்டுக்கு உண்டான ஒரு நடுவில் தான் இந்த Redmi X-ஐ வந்து போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. பட் எக்ஸாக்ட் நியூஸ் எது அப்படின்றது வந்து தெரியல. ஸோ மேபி Redmi Note 7 Pro-வாக இருக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வர்றது உங்களுக்கு Mi 9 வந்து வர்றதுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து Snapdragon 855 சிப்செட்டை கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இது வந்து Mi 9 வந்து வரும் அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்து நிறைய நியூஸும் அதுவும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த Redmi X அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து கிடையாது. ஸோ நிறைய குழப்பங்கள் வந்து அதிலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரையும் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. Redmi Note 7 Pro-வாக கூட இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Mi 9 கூட அது வந்து இருக்கலாம் அப்படின்றதான் இப்போ வரையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் Redmi Note 7 மற்றும் Redmi Note 7 Pro என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், ஐ கார்டு இங்கே கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த Redmi X-ஐ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த Redmi X எந்த ஸ்மார்ட் ஃபோனாக வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அப்படி இல்லைனா Redmi X-ஆவே இது வந்து வருமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.